ஊர் தலைவங்க பேச்சை கேட்டு ராஜாங்கம் ஒரு வழியாக தமிழை வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிறாரு பஞ்சாயத்தில். அதை கேட்டு செல்லப்பாண்டி குடும்பத்தினர் எல்லாருமே மிகப்பெரிய சந்தோஷப்படுறாங்க. நீ தப்பு பண்ணலாமா, எனக்கு தான் சொன்ன மாதிரியே உனக்கு நல்லது நடந்துருச்சு, நீ போயிட்டு அங்கே சின்ன மருமகளாக இனிமேல் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி செல்லப்பாண்டி அவங்க பொண்ணை அனுப்பிச்சுடுறாரு. ஆனால் ராஜாங்க குடும்பத்தினர் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க, வர தமிழை நாம் பண்ணுற டார்ச்சரில் ஏன்டா வந்தோம், ஏன்டா ராஜாங்கத்து குடும்பத்தை பகைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டு அவளாவே இந்த வீட்டை விட்டு ஓடணும், இல்லை அப்படின்னா ஒரே தடியாக போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி வர தமிழை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணி தாமரை, அவங்களுடைய அம்மா, அப்புறம் ராஜாங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே யாருமே தமிழை பற்றி புரிஞ்சுக்க மாட்றாங்க. புரிஞ்சுக்காம எல்லாருமே இஷ்டத்துக்கு தேவையில்லாத வேலைகளை வாங்கி அவங்கள ஒரு வழியாக டார்ச்சர் பண்ண முடிவு பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் இந்த டார்ச்சர்லாம் தாங்கிக்கிட்டு தமிழ் தன் அப்பா செல்லப்பாண்டி தன் உசுரை கொடுத்து போராடி தன்னை இந்த வீட்டுக்குள்ளே அமைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நாம் டக்குன்னு இதெல்லாம் பிடிக்கல வேண்டான்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தன் அப்பாவால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு தமிழ் தன் அப்பாவுக்காக எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த தாமரை எப்படியாவது தமிழுக்கு குறைச்சல் கொடுத்து அமுச்சிட்டோம் அப்படின்னா நாம் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் தாமரை தொடர்ந்து ஒரு சில சதித்திட்டத்தை போடுறாங்க. அந்த சதித்திட்டத்தெல்லாம் முறியடித்து கண்டிப்பாக தமிழும் சேதுவும் கூடி சீக்கிரம் ஒன்று சேருவாங்களா, அப்படி சேரும் பட்சத்தில் சேது தமிழை எப்படி சேர்த்துப்பான்னு நினைக்கிறீங்க, தாமரை என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து நாங்கள் தான் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.